ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி கிரேவி, நாட்டுக்கோழி வறுவல்னு நிறைய பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான மெத்தடில் புதுவிதமான ஒரு சுவையில் நாட்டுக்கோழி சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷான மசாலாஸ் எல்லாம் வறுத்தரைச்சி செய்ய போகிறோம். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாட்டுக்கோழியில் சால்னா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் மட்டும் ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம மசாலாவெல்லாம் வறுத்தரைச்சி தான் செய்ய போகிறோம். அதுக்காக எண்ணெய் சூடானதும் 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், கூடவே 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் மிளகு, அப்புறமா காஷ்மீரி சில்லி ஒரு 4 போல் ஆட் பண்ணுறேன். இது கலர் அண்டு மைல்டான காரம் கொடுக்கும். கூடவே கொஞ்சமாக பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, அப்புறமா ஒரு 4 போல் முந்திரி. இது ஆப்ஷனல் தான், சேர்த்தா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், வேண்டானா விட்டுருங்க. இது கூடவே ஒரு 5-6 மட்டும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வாசம் வர்றது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் துருவன தேங்காவை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு தேங்காவும் நல்லா வாசம் வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காவும் நல்லா வறுபட்டு வாசம் வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்திங்கன்னா போதும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நைஸ் பேஸ்ட்டாக ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ மசாலா பொருள்லாம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம நாட்டுக்கோழியை வதக்கிக்கலாம். அதுக்கு அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நாட்டுக்கோழியை உள்ளே சேர்த்துக்கலாம். இது வந்து 1 கிலோ அளவுக்கு இருக்குது. சேர்த்துட்டு இந்த கோழியிலேருந்து அந்த ஸ்டாக் இருக்கு இல்லைங்களா, தண்ணி, அது நல்லா வெளியே வந்து நல்லா சுண்டுற வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். வதக்கினா தான் அந்த கவிச்ச வாடை போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சால்னா சாப்பிட்றதுக்கு. ஸோ நல்லா வதக்கிக்கலாம். இதோடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக, யூஸ்வலாக சேர்க்குறத விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கறி நல்லா சுருண்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரட்டும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கலாம். அப்போ தான் அந்த வாடை போகும். பாருங்கள், இப்போது சிக்கனில் இருந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா சிக்கன் வந்து பாருங்கள் சுருண்டு வந்துருச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வதக்கணும். இப்போ இதை நம்ம ஓரமாக வச்சுட்டு சால்னா பண்ண ஆரம்பிச்சிடலாம். சால்னா பண்ணுறதுக்கு குக்கரில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஏன்னா நாட்டுக்கோழி வேகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ குக்கரில் வச்சிட்டோம்னா டக்குன்னு நமக்கு வேலை முடிஞ்சிடும். இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, கூடவே கொஞ்சமாக சோம்பு, பட்டை, கிராம்பு, அனாசிப்பூ எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். வதக்குனதும் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததான் வெங்காயம், 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து கூட பண்ணலாம், ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு 100லேருந்து 150 கிராம் வரைக்கும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதோடவே 2-3 போல் பச்சை மிளகா விதை எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம், ஒரு ஃப்ளேவருக்கு தான். லைட்டாக வதங்கட்டும், ரொம்ப ப்ரௌன் ஆகணுங்கிற அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். வெங்காயம் வதங்கிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதும் பொடி பொடியாக கட் பண்ண 2 தக்காளி சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து இது நல்லா மசியறது வரைக்கும் இதை வதக்கணும்.
தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சிக்கன், அதை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம பொடிகள்லாம் சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி வந்து நம்ம சிக்கனில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடியும் சேர்க்குறேன். காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாய் பொடியோட குவான்டிட்டியை பார்த்துக்கோங்க. அதோட 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாகவே கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் கலந்துக்கலாம். கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ஃப்ரெஷ் மசாலாலாம் சேர்த்து அந்த பேஸ்ட்டையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இதுலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். இந்த மசாலா எல்லாம் நல்லா கோட்டாகிற மாதிரி சிக்கனை நல்லா கலந்துக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். திக்காக வைக்கிற மாதிரி இருந்தால் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. நான் நல்லா தண்ணி மாதிரி வைக்கிறனால கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாகவே சேர்த்துக்க போகிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, மூடிட்டு மீடியமில் 7லேருந்து 8 விசில் வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ 8 விசில் விட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்க்கலாம். சூப்பர். பாருங்க, நல்லா தண்ணி மாதிரி வச்சுருக்கேன். பயங்கரமாக சுடுது. சூப்பராக வந்துருச்சு. ஓகே, அவ்வளோதான். இப்போ மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு மல்லி இலை போடணும். ஸோ லைட்டாக கொதி வரட்டும். ஸோ நல்லா கொதிச்சிட்ருக்கு குழம்பு. இந்த ஸ்டேஜில் மல்லி இலை போட்டுடலாம். அவ்வளோதான். டேஸ்டி அண்ட் ஹெல்தியான நாட்டுக்கோழி சால்னா ரெடி. சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த நாட்டுக்கோழி சால்னாவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது வந்து சாப்பாடு, அப்புறமா சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பரோட்டாவுக்கு சூப்பரான காம்பினேஷன். இட்லி, தோசை எல்லாத்துக்கூடவும் நல்லா போகும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நிக்கீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான பதிவோடு உங்கள் எல்லாரையும் சீக்கிரமாக வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.